சிந்து பைரவி சீரியல்ல நம்ம காயத்ரி, செழியன் இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம செழியன் சிந்து வெளிய நிக்கிறத பார்த்துட்டு, அவங்களையும் உள்ளார கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காயத்ரி கிட்ட சொல்றாங்க. காயத்ரி உடனே தன்னோட அம்மாவ கூப்பிட்டு, "அண்ணியையும் உள்ளார கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி பாக்குது. ஆனா அன்னபூர்ணி நேரா போயிட்டு, "நீ இப்படி வெளியில நின்னு எட்டி எட்டி பார்த்தா, நான் உன்னைய ஒதுக்கி வச்சிருக்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியணுமா? ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு" அப்படின்னு சொல்லவும், சிந்து வெளியில நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த சிந்துவும் இப்ப பார்க்க முடியாம வேற ஒரு இடத்துல போயிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப சிந்து உள்ளார இல்ல. கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சயும் வந்துடுறாங்க. சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுனால அந்த டைம்ல எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுடுறாப்ல. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கும்பொழுது, பைரவி அங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்ல, என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்கும்போது, ஆள கண்டுபிடிச்சாச்சு. இந்த என்கேஜ்மெண்ட் முடியட்டும். இப்ப இத சொன்னேன்னா இங்க பிரச்சனையாகும். அதனால முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாம் போனதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம செழியனுக்கும், நம்ம காயத்ரிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிடுது. மோதிரம் மாத்திக்கிறாங்க, செயின் போட்டுக்கிறாங்க, மாலை மாத்திக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல கல்யாண தேதியா பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை வீடெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. போகும்பொழுது நம்ம செழியன் சிந்துவுக்கு போய், "நீங்க இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பின்னாடியே காயத்ரியும் வந்து நம்ம சிந்துவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே போயிட்டாங்க இல்லையா? இப்ப இவங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப சஞ்சய் கிட்ட யாரு அந்த இத செஞ்சது? அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம சஞ்சய் பூடகமா, "என்ன ஆறுமுகம், யாரு செஞ்சாங்கன்னு சொல்லிடலாமா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஆறுமுகம் அப்படியே பீதியிலேயே இருக்கிறாப்புல. கடைசியா எபிசோடோட முடிவுல தான் நம்ம சஞ்சய், "இதெல்லாம் பண்ணுனது உங்க புள்ள ஆறுமுகம் தான்" அப்படின்னு சொல்றாப்புல. அதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே அவர்கிட்ட வீடியோ வேறையா இருக்கு இல்லையா? அத நாளைக்கு போட்டு காமிக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க.